திறந்தவெளி கழிப்பிடங்களை பயன்படுத்தாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக திருச்சி மாநகராட்சியில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதை அடுத்து திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு உட்பட்ட இடங்களில் கல்லூரி மாணவியர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதனை மாநகராட்சி ஆணையர், மேயர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அப்போது வீடுகள் தோறும் கழிப்பிட வசதி அமைக்க வலியுறுத்தப்பட்டது. திறந்தவெளி கழிப்பிடங்களை பயன்படுத்தாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக திருச்சி மாநகராட்சி பகுதியில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திறந்தவெளி கழிப்பிடமே இல்லாம ஒழிக்கிறதுக்கும் அனைத்து கழிப்பிடங்களுக்கான நிதியெல்லாம் அளித்து இன்று ஏறத்தாழ அனைத்து இடங்களிலும் தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தீவிரமாக திருச்சி மாநகராட்சியானது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மை பணியும் பெயிண்டிங், அந்த வால்லெல்லாம் எதுவும் இனிமேல் போஸ்டர் ஒட்டாம அசிங்கப்படுத்தாம இருக்கணுன்ற ஒரு வேண்டுகோளோட பெயிண்டிங் பணியும் இன்னைக்கு செய்யப்பட இருக்கு.